முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப் துன் ரசாக் தனது எஞ்சிய 6 ஆண்டு கால சிறை தண்டனையை வீட்டிலிருந்தே அனுபவிக்கும் விவகாரம் தொடர்பாக எழுந்துள்ள கூடுதல் அதிகார பிரச்சினையை தாம் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரிடம் விட்டுவிடுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று கூறினார். நேற்று முன்தினம் ஜுகூர் பாருவில் மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டாரிடம் விரிவான முறையில் இவ்விவகாரம் குறித்து பேசியதாக அவர் சொன்னார். இதற்கு தற்போதைய நிலை குறித்து தாம் அறிய விரும்புவதாக மாமன்னர் தம்மிடம் தெரிவித்ததாக அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். எனவே இவ்விவகாரத்தை மீண்டும் பொது மன்னிப்பு வாரிய கூட்டத்திற்கு கொண்டு சென்று அதனை பரிசீலிக்கும் விவகாரத்தை நாம் மாமன்னரிடமே விட்டு விடுவோம் என அவர் தெரிவித்தார். இவ்விவகாரம் தற்போது திறந்த வெளியில் பேசப்பட்டு வருவதால் இதனை மாமன்னர் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என இதற்கு முன்பு தாம் பரிந்துரை செய்திருந்ததாக பிரதமர் கூறினார். நேற்று மக்களவையில் கேள்வி பதில் நேரத்தின் போது பக்கான் உறுப்பினர் முகமது புசி அலியின் கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.